அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிகவும் உடம்புக்கு பயனளிக்கக்கூடிய வாழைத்தண்டு சூப்பு தான் பார்க்குறோம். நம்ம அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாழைத்தண்டுனால் நமக்கு என்னென்ன அனுகூலம், என்னென்ன பயன்கள் நமக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். வாழைத்தண்டு சூப்பு நம்ம சிறுநீரக கற்கள்லாம் கரைச்சிடுங்க. உடல் எடையை கம்மி பண்ணிடும். செரிமானம், ஜீரண சக்தியை மேம்படுத்தி நம்ம உடம்பை நல்லா வச்சுக்கும். உடலில் உள்ள நச்சுக்களெல்லாம் வெளியேற்றிடும். உயர் ரத்த அழுத்தம், ரொம்ப பிளட் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறவங்களாம் கண்ட்ரோல் பண்ணும். அஜீரணம், அமிலத்தன்மை மற்றும் நீர்ப்போக்கு, இதுக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்கறது இந்த வாழைத்தண்டு தாங்க. இது மாதிரி பல ஆரோக்கிய நன்மைகள் கொண்டுள்ளது. மேலும் இதில் நார்ச்சத்து நிறைய ரொம்பவே இருக்குது. பொட்டாசியம், வைட்டமின் B6 போன்ற சக்திகளாம் நிறையவே இருக்குது. இந்த சூப் வைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், தேவையான பொருட்களை பற்றி இப்போ நம்ம பார்த்துருவோம். இந்த வாழைத்தண்டு கட் பண்ணி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி 1 கப் அளவுக்கு வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் வச்சுருக்கிறேன். நான் மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கிறேன். பிரிஞ்சி இலை சின்னதாக ஒரு 2 வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் 1, ஒரு பெரிய வெங்காயம், சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கிறேன். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் வச்சுருக்கிறேன். தனியாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கிறேன். சீரகத்தூள் 1 டீஸ்பூன் வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி சுவையான ஒரு வாழைத்தண்டு சூப் செய்கிறதுங்கிறத பார்ப்போம். வாங்க செய்முறைக்கு போகலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சுக்கலாம். குக்கர்லேயும் செய்யலாம், இந்த மெத்தட்லேயும் நம்ம டைரெக்டாக செய்யலாம். இதில் 1/2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே பிரிஞ்சி இலை, வெங்காயம் போட்டுக்குவோம். எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்குவோம். நல்லா வதக்கலாம். ஃபுல்லாக வதங்கணுன்ற அவசியம் இல்லை. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது கூட வாழைத்தண்டு 1 கப் எடுத்து வச்சுருக்கோம். அது போட்டுக்குவோம். நல்லா 2 வதக்குவோம். இது கூட மசாலா பொடிங்களாம் சேர்த்துக்கிடுவோம். எடுத்து வச்சுக்கிற பச்சை மிளகாய் கிள்ளி போடுவோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா நல்லா கலந்து விடுவோம். பாதி பெப்பர் தூள், மீதி பாதி கடைசியில் சேர்த்துக்குவோம். கிளறி விடுவோம். இந்த அளவு ஒரு 4 பேருக்கு 4 கிளாஸ் சூப் ரெடி ஆகும். அதுக்கு உண்டான தண்ணி நம்ம சேர்த்துக்குவோம். 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கடைசியில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இது நல்லா கொதித்து வேகட்டுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பார்ப்போம். நல்லா தண்ணி சுண்டி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்துகிட்டு வடிகட்டிக்குவோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்குவோம். வடிகட்டிட்டோம். இந்த வடிகட்டின இந்த வாழைத்தண்டை மத்தோ இல்லாட்டி ஸ்மாஷரோ இல்லாட்டி மிக்சியோ வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற க்ரீன் சில்லி தனியாக எடுத்துருங்க.
ஸ்மாஷ் பண்ணிவிடுவோம். நான் வந்து மிக்சியில் ஸ்மாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை மறுபடியும் ஃபில்டர் பண்ணிக்குவோம். ஸ்மாஷ் பண்ணியாச்சுங்க. இது இளம் தீயில் வைப்போம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி இலையை வந்து நல்லா கிள்ளி நல்லா மேலே தூவலாம். உப்பு சரி பார்த்து உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு நம்ம போட்டிருக்கிறோம், பத்தலை, அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு போடுறோம். அடுத்தபடியாக நம்ம முதல்ல எடுத்து வச்சுருந்த கொஞ்சம் மிளகுத்தூள் வந்து தூவி விடுறோம். இது கூட ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுறோம். வெண்ணெய் இருந்தாலும் வெண்ணெய் போடலாம், பட்டர் இருந்தால் பட்டர் போடலாம், அப்படி இல்லைன்னா ஒரு நெய் ஊற்றி முடிச்சிடலாம். சுவையான ஆரோக்கியமான வாழைத்தண்டு சூப்பு ரெடி ஆகிடுச்சுங்க. வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடுங்க. உடம்பு இளைக்கும், கிட்னிக்கு ரொம்ப ஸ்டோனுக்கு ரொம்ப நல்லது, ஜீரண சக்தி உண்டாகும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி. மீண்டும் சந்திப்போம்.